தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக, அதிமுக ஆகிய இருபெரும் கூட்டணிகளை வென்று தமிழ்நாடு அரசியலில் வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. யாரும் எதிர்பாராத வகையில் தவேகா வேட்பாளர்கள் பலர் திமுக அமைச்சர்கள் அதிமுகவின் பலம் வாய்ந்த வேட்பாளர்களை விட அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றனர். அதன் உச்சகட்டமாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை 8795 வாக்கு வித்தியாசத்தில் தவேகா வேட்பாளர் VS பாபு தோற்கடித்தார். மேலும் மண்டலம் வாரியாக பிரதிநிதிகளை நியமித்து தேர்தலை களம் காணும் திமுகவுக்கு எப்போதும் வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம் மற்றும் தென் மண்டலங்கள் பலமாக பார்க்கப்படும். அதே சமயம் மேற்கு மண்டலம் அதிமுகவின் பலமாக பார்க்கப்படும். ஆனால் இம்முறை அனைத்து மண்டலங்களிலும் தவேகா பெருவாரியாக வெற்றி பெற்றுள்ளது திமுக அதிமுகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய வடக்கு மண்டலத்தில் உள்ள 69 தொகுதிகளில் தவேகா 43 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் இதே மண்டலத்தில் 46 இடங்களை கைப்பற்றிய திமுக கூட்டணி இம்முறை 9 தொகுதிகளை வென்றுள்ளது. கூடவே கடந்த தேர்தலில் 23 இடங்களை வென்ற அதிமுக இந்த முறை 17 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. கோவை, சேலம், தருமபுரி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய மேற்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளில் தவேகா 28 இடங்களை தன் வசமாக்கியுள்ளது. கடந்த தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் செல்வாக்கு செலுத்திய அதிமுக தற்போது 22 இடங்களிலும் திமுக 11 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன. திமுகவிற்கு சாதகமான டெல்டா மாவட்டங்களில் உள்ள 46 தொகுதிகளில் திமுக கூட்டணி 24 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரம் தவேகா 12 இடங்களிலும் அதிமுக 10 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய தென்மண்டலத்தில் உள்ள 58 தொகுதிகளில் திமுக 27 இடங்களிலும் தவேகா 26 இடங்களிலும் அதிமுக 5 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளே ஆன நிலையில் விஜயின் அரசியல் வருகை வாக்குப்பதிவிலும் வாக்கு வங்கியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாதென பிரதான கட்சிகள் கணக்கிட்ட சூழலில் நகரங்களில் தனக்கிருந்த வாக்குகளை கணிசமாக விஜய் பெற்றாலும் யாரும் எதிர்பாராத விதமாக கிராமப்புறங்களில் சுமார் 30% வாக்குகளை விஜயின் தவேகா பெற்றுள்ளது. திமுகவின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படும் பெருநகரங்களில் அந்த கட்சியின் வாக்கு வங்கியானது 16.78% சரிந்து 30.91% பதிவாகியதும், அதிமுகவின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படும் நகர்ப்பகுதிகளில் அந்த கட்சியின் வாக்கு சதவிகிதம் 15.63% வரை சரிந்து 24.79% பதிவாகியதும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு பக்கம் பெருநகரங்களில் தவேகா 46.50%, நகரங்களில் 38.73%, மிதமான கிராமங்கள் என்றழைக்கப்படும் பிற நகரங்களில் 31.40%, மிகவும் கிராமப்புறங்களில் 30.41 வாக்கு சதவிகிதத்தை பதிவு செய்து அனைத்து கட்சியினரையும் கவனிக்க வைத்துள்ளார் விஜய். தனது முதல் சட்டமன்ற தேர்தலான 2026இல் 233 தொகுதிகளில் போட்டியிட்டு மொத்தமாக 1,72,26,209 வாக்குகள், அதாவது 34.92% வாக்கு வங்கியை பெற்று தவேகா முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து திமுக 176 தொகுதிகளில் போட்டியிட்டு 1,19,29,144 வாக்குகள், அதாவது 24.19% வாக்கு வங்கியை பதிவு செய்து 59 இடங்களை வென்றுள்ளது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 37.70% வாக்கு வங்கியை பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திமுக எதிர்ப்பு மற்றும் மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களின் வாக்குகளை மட்டுமின்றி திமுகவின் கணிசமான வாக்குகளையும் தவேகா தன் வசமாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மொத்தம் 172 இடங்களில் களம் கண்ட அதிமுக 47 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இக்கட்சி 1,04,62,146, அதாவது 21.21% வாக்குகளை பெற்றுள்ளது. இது 2021ஆம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடும்போது 10க்கும் அதிகமான அளவு குறைவாகும். கடந்த தேர்தலில் அதிமுக 33.29% வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 19,72,537 வாக்குகள், அதாவது 4% வாக்குகளை மட்டுமே பெற்று பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல் அதிமுக, திமுக என இரு பெரும் கட்சிகளுக்கு இடையே அரசியல் சுழன்று வந்த நிலையில்
தற்போது அந்த வரலாற்றை உடைத்து தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவாகியுள்ளது. இதற்கு முன்னர் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கூட்டணி அமைத்து 33.52% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்ததே முதல் தேர்தலில் ஒரு கட்சி பதிவு செய்த அதிகப்படியான வாக்கு வங்கியாக இருந்தது. ஆனால் தற்போது தாவேகா சுமார் 35% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசியலில் இதுவரை சாதி அடிப்படையிலான சமூக வாக்குகள், பணபலம், வேட்பாளரின் சொந்த செல்வாக்கு உள்ளிட்டவையே தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக முன்னிறுத்தப்படுகிறது என்ற பரவலான கருத்திற்கு முடிவு கட்டும் விதமாக 2026 தேர்தலின் முடிவுகள் மூலம் விஜயின் தாவேகா பதிலளித்துள்ளது.